அன்புமணி ராமதாஸ் தாவேகாவுடன் இணைகிறார். கூட சீமானும். இப்போ யார் தலைமை? சீமானு உறுதியா சொல்றாரு, தம்பி வாங்க என் தலைமையில தான் பண்றேன். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் வர்றாருனால சீமான் தலைமையில தான் வர முடியும். இது எங்க சாத்தியமாகும்? கிளப்பி விடுறது குழப்பம். கொஞ்சம் கூட வெக்கப்படல பாத்தீங்களா? அந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் லைவ்லாம் போனாங்க பாத்தீங்களா? ரமேஷ் அங்கே என்ன நடக்கிறது? அங்கே சில மரம் செடி கொடிகள் இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், அவருடன் கட்சியினர் இருக்கிறார்கள். அப்புறம் வேற என்ன நடக்கிறது? ரகசியமாக ஜான ஆரோக்கியசாமி வந்ததாக தெரிகிறது, அவர் பேசியதாக புரிகிறது, பேசியதாக தகவல். மாபெரும் தலைவி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, தொண்டரா, அவங்க பேசுகிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரசியல் பேசுகிறாங்க. அவங்க அவ்வளோ பெரிய தலைவியாக இருக்காங்க. பல பத்திரிகைகள் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி நம்ம தலையெழுத்துங்க இதுதான். நீங்கள் ஒருத்தன் இந்த தர்பீஸ் வச்சுட்டு இப்படி கை காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அவன் ஒரு பெரிய ஆளுங்க, 3 படம் நடிச்சு முடிச்சிட்டாங்க. சார் அவருக்கு பேர் வாட்டர்மெலன் ஸ்டார் சார். பெரிய அளவில் சான்ஸை விட்டீங்களா இல்லையா? ஏடிஎம் கூட நம்ம சொன்ன போனால் எவ்வளோ கிண்டல் பண்ணலாம். அதிமுக சொம்புன்ற அளவுலாம் பேசலாம். இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வர்றேன். அதற்கான முயற்சிகள் கிட்டத்தட்ட அந்த மனநிலையை இவர்கள் மாறிட்டு இருக்கு. கூட்டணினா எப்படியாவது ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது கொள்கை எதிரி கூட வச்சிருக்காங்க. இவர்கள் என்ன ஒரு ஆசைப்படுறாங்கன்னா, அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்குது. என்ன காற்று அடிச்சோன்னா அந்த பழம் அப்படியே கீழே விழுந்துடும், எடுக்கலாம்னு வெயிட் பண்ணுறேன். நான் 4 பூரா வெயிட் பண்ண வேண்டியதான். இதில் இந்த புஷி ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேற ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு தனியாக நின்னா தான் அவங்களுக்கு லாபம். அவங்களுக்கு என்ன இருக்குது? நாளைக்கு முன்னா ஜான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னு போயிட்டே இருப்பார். அவர் இந்த மாதிரி பண்ணவர் தானே பல இடங்கள்ல. புஷி என்ன பண்ணுவார்? நான் இதுதான் நான் சொன்னேன், பேசி வச்சுருந்தேன், அட்லியை வர சொல்லுவானே அப்படின்னு அவர் பண்ணுவார். அவர் தான். ஏன்னா எல்லா கட்சியோடையும் கூட்டணி வச்சு பேசிட்டாங்க. திமுகவை தவிர திமுகவோட பி டீம்னு சொன்னாங்க. ட்ரம்ப் கட்சி அது அந்த அளவுக்கு இன்னும் போகல. எல்லா கட்சியும் கடைசியாக வந்து பாமக வந்து இப்போ நிற்கிது. அது வந்து பேசும்போது என்னன்னா, ஜான ஆரோக்கியசாமி தான் இதை வந்து முன்னெடுத்து நடத்துறாருங்கிற அளவுக்குலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதில் எல்லாருக்கும் என்ன தெரியுது? அன்புமணி கிட்ட தான் நாளைக்கு கட்சி போவோம், நம்ம எதுக்கு பகச்சிக்கணும்? ஐயா குலதெய்வம், ஐயா வருங்காலத்துக்குள்ளேயே போகுன்றது தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்கும். வருங்காலமும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வருங்காலத்தில் ஒரு பெரிய ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு வருங்காலத்தை நினைச்சு, ஆமாம், வருங்காலத்தில் பல திட்டங்களை போட்டு வருங்காலம் வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வருங்கால நினைப்போட சேர்றாரு. இதை பற்றிலாம் கவலையப்படாமல் போதை மருந்து கடத்திட்டு நான் ரெடியாக வரவான்னு பாடினவர் கடைசி 10 முந்தின படம். ஏன்னா அவ்வளோதான் அவங்க டைரக்டருடைய நடிகருங்க. 30,000 கோடி போதை மருந்து நீங்கள் கடத்திட்டு போய் அங்கே கொடுக்குறீங்க சார், இதுதான் சார் சீன். ஏன்டா ஹீரோ எங்கேயா போதை மருந்து கடத்துவானா? நான் படம் எடுக்கிறேன்னு கூட யாரும் கேட்க மாட்டார். இவர் கேட்பார், அவர் கேட்டு அந்த காட்சி வந்துருக்குமா, கதைப்படி நீங்கள் வந்து அப்படி சார் இப்படி சார், அதனால அதை விட்டுருங்க. இன்னொன்று இவர் கட்சியிலேயும் அப்படி தான் இருக்கு. டைரக்டருடைய நடிகர் மாதிரி எதையும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. புஷி ஆனந்த் அண்ணா 50 சேர் எழுது என்ன காரணம்னு கேட்டேன், அங்கேயே வைக்க வச்சுங்க, அப்படியே வைக்க வச்சிட்டீங்களா, சூப்பர். அது மட்டும் இல்லை, ஒயரை கூட தோட விடாமல் பார்த்துக்கலாம். ஏய் என்னையா பொது செய்யலான்னு இவர் நேராக போவார். இந்த BMW கார் எடுக்கிற மாதிரி எடுத்துன்னு ஆட்டோ கிளச்சு தூக்கிட்டு நேராக பாகிஸ்தான் போவார். போகிறீங்க சார், அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணுறோம், இது தேட்டரில் சார் காம்ப்ளெக்ஸில் வண்டியை பார்க் பண்ணுறோம், பார்க் பண்ணிட்டு தூக்கின்னு வந்து வண்டியில் ஏற்றிக்கின்னு சார் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரீங்க சார், எதிரில் நம்ம ரஃபேலே வருது சார், அப்படி கை காமிக்கிறீங்க சார். உண்மையிலே விஜய்க்கு புரிஞ்சா என்ன பண்ணுவார்? இங்கே வா நெல்சா, இங்கே வா, என்ன ரஜினிகாந்த் நினச்சியா நீ வரப்பெல்லாம் எஞ்சி நிற்கிறது போடப்பா, 2 ஃப்ளைட் எதிரில் வருமாமா? இல்லை வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஏன்னா எல்லா கட்சியோடையும் கூட்டணி வச்சு பேசிட்டாங்க. திமுகவை தவிர திமுகவோட பி டீம்னு சொன்னாங்க. ட்ரம்ப் கட்சி அது அந்த அளவுக்கு இன்னும் போகல. எல்லா கட்சியும் கடைசியாக வந்து பாமக வந்து இப்போ நிற்கிது. அது வந்து பேசும்போது என்னன்னா, ஜான ஆரோக்கியசாமி தான் இதை வந்து முன்னெடுத்து நடத்துறாருங்கிற அளவுக்குலாம் பேசிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதில் இல்லை, வாய்ப்பு இருக்கா? ஃபஸ்ட்டு இருக்கா? அவர் வந்து ஏங்க இது நம்மளா சொல்கிறோம், நம்ம நெருக்கி கேட்கும் பொழுது ஒத்துக்கிறாங்க, அவ்வளோதான். நீங்கள் 10 பேர் ரெடி பண்ணியிருக்கீங்க, அதில் ஒருத்தர் வந்து 2 பேர் 5 பேர் மறைக்கலாம், மீதி 5 பேர் நம்மளுக்கு நெருக்கமான ஆளாக இருப்பாங்கல்ல, அவங்க நம்மள்கிட்ட சொல்லுவாங்கல்ல. புரியுதா இல்லையா? இல்லை, இப்போ கூட்டணிக்கு ஆள் இல்லைன்ட்டு பாமக போகிறாங்களா, இல்லை பிளானே அப்படி தானான்ற சந்தேகம்லாம் இருக்குல்ல? ஏங்க பாமக வர்ற மாதிரி ஐடியா இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்பாவும் பொள்ளியும் கிட்டத்தட்ட. ஆமாம். ஏங்க அன்புமணி அவ்வளோ முறுக்கிக்கிட்டு அவ்வளோ இது பண்ணார்ல, இன்னைக்கு ஏன் அவரை போய் பார்க்குறாரு? அவருக்கு ஏதாவது ஏன் ராமதாஸ் அதை அனுமதிக்கிறார்? சரி வர சொல்லு பேசுவோம்னு ஏன் சொல்கிறாரு? 45 நிமிஷம் நடந்துச்சாங்க. ஏதோ ஒரு வகையில் இவங்க ஒன்று சேரணுன்ற முனைப்பு 2 பேர்ட்டையும் இருக்குதா இல்லையா? பிரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்போது சேர்ந்துருக்கிறது தான் நலம்ன்று. எல்லா இடத்துலையும் சகோதரிகள் தான் முன்னெடுப்பாங்க. முன்னாடி கண்கள் பணித்தது இதயம் இனித்தது செல்வி அக்கா அவர்கள். இன்றைக்கி இந்த அக்கா
அன்புமணி அவர்களுடைய சகோதரி இந்த இதில் முயற்சி எடுக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி முயற்சிகள் வந்து ஒன்று கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு இதில் கூட பதிவு பண்ணியிருந்தேன், பாஜக இதை விடாது. ஏன்னா இந்த கூட்டணி அமையறதுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தாவேகா கூட சேரணும்னு முனைப்பாக இருந்தப்போ இவர்கள் கொஞ்சம் கூட அதோடைய அருமை தெரியாமல் எனக்கு என்னென்னு அலட்சியப்படுத்தினப்போ டக்குன்னு எல்லாரையும் வச்சு பேசி டெல்லிக்கு வர வச்சு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க. சேராத வரைக்கும் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. சேர்ந்துட்ட பிறகு அமித்ஷாவே அங்கேருந்து இங்கே வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தி இந்த பிரச்சனை யார் இவர்களை நம்பி ஊட்டியிருந்தாங்களே டிடிவி ஓபிஎஸ், அதெல்லாம் அவங்க பிரச்சனை கண்டு போயிட்டாப்புல. நாங்கள் அதில் தலையிட மாட்டேன்ட்டார். அண்ணாமலை முதற்கொண்டு எல்லாருக்கும் அதில் பெரிய அதிர்ச்சி. கரெக்டாக திமுக அதிர்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 காய்களை அசால்ட்டாக நகர்த்தி விட்டு போயிட்டாங்க. இப்போ அவர்களில் டிடிவி அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார். அப்போ அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த கூட்டணியில் நீடிக்க முடியுன்றது யதார்த்தம் அவருக்கு தெரியும். ஓபிஎஸ்க்கு ஒன்றும் புரியல. இன்னும் அவர் இந்த எடுப்பார் கைப்பிள்ள மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. அது கொஞ்ச நாள் அதுவும் சரிப்பட்டு வரணும்னு வச்சிங்களேன். அப்போ அந்த என்டிஏ ஸ்ட்ராங் பண்ணுற வேலையை பாஜக கடுமையாக பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என்டிஏக்கு வரக்கூடிய பாமகவை 2024 எப்படி ஏடிஎம் கூட இல்லாமல் வெளியே கொண்டு வந்து பாஜக கூட சேர்த்து வச்சு ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணலான்னு இப்போது திமுக அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதற்கு ஐயா ஒத்துக்கிட்டு தான் அவர் முடிவெடுக்கும் போது தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இல்லை என்டிஏல தான் இருக்கணும்னு மகனும், இல்லை வெளியே தான் இருக்கணும்ன்ட்டு இவரும் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை தான் வெடிக்குது. இதுக்குள்ளே தான் கட்சியை நீக்கிறது சேர்க்கறதுலாம். ஆனால் கட்சி யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா அன்புமணிகிட்ட தான் இருக்குன்றது யதார்த்தம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. செயற்குழு பொதுக்குழு அவர் தான் தேர்ந்து பைலா பிரகாரம் பார்த்தாலும் இவரை நீக்க முடியாது. நாளைக்கு இவர் வேணால் ராமதாஸை கூட நிறுவனர் என்ற பதவி இன்று முதல் ஒழிக்கப்படுகிறதுன்னு பொதுக்குழு கூட்டி அப்படிலாம் தைரியம் கிடையாது அவருக்கு. சொல்கிறேன், ஜிகே மணி கௌரவ தலைவர் என்ற பதவி ஒழிக்கப்படுகிறதுன்னு பொதுக்குழு கூட்டி பண்ணார்னா ஜிகே மணி சாதாரண உறுப்பினர் ஆகிடுவார். அந்த அளவுக்கு பவர் அவங்கள்ட்ட இருக்குது. எல்லாருக்கும் என்ன தெரியுது, அன்புமணிக்கிட்ட தான் நாளைக்கு கட்சி போவோம், நம்ம எதுக்கு பகச்சிக்கணும், ஐயா குலதெய்வம், ஐயா வருங்காலத்துக்குள்ளேயே போகுன்றது தான் எல்லாருடைய எண்ணமும் இருக்கும். வருங்காலமும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வருங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வருங்காலத்தில் ஒரு பெரிய ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்னு வருங்காலத்தை நினச்சி, ஆமாம் வருங்காலத்தில் பல திட்டங்களை போட்டு வருங்காலம் வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வருங்கால நினைப்போட சேர்றாரு. அதை நீங்கள் சேரக்கூடாது அப்படி இப்படின்னா எப்படி கரெக்டாக இருக்கும்? கட்சிக்காரங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தனியாக நிற்கிறத விரும்புவாங்களா, இல்லை தாவேகா கூட போகிறத விரும்புவாங்களா? இது ஜெயிக்கிற கூட்டணி. ஏடிஎம்கே பெரிய கட்சி, பாஜக பெரிய கட்சி. போனால் நமக்கு பல அனுகூலங்கள் இருக்குது தெரியும்ல. 29 தேர்தலில் மீண்டும் சௌமியா நிற்க வச்சு மத்திய அமைச்சராகவே ஆக்கலாமே. 24 மிஸ் ஆச்சு, 29 அதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஒருவேளை பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்போது இதை அன்புமணி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் டெல்லியிலேருந்து வந்து யார் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே நீங்கள் போய் பேசியிருக்காங்க, குருமூர்த்தி அந்த இது தானே. நீங்கள் என்டிஏவில் ஏடிஎம்கே கொண்டு வரதில் ஒர்க் பண்ணதெல்லாம் அவரது ஒரு பார்ட்டு. அப்போது அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் இவர் நான் அதுதான் பதிவு பண்ணியிருந்தேன், அமித்ஷா இதில் தலையிடுவார் வாய்ப்பு இருக்குதுன்னு. இப்போ அமித்ஷாவுடைய பிரதிநிதி நீங்கள் போய் பார்க்குறாங்க, சைதை துரைசாமி அனுபவஸ்தர், அதிமுக பக்கம் இல்லை பாஜக பக்கம் இன்றைக்கி இருக்கார், அவரும் போய் பார்க்குறாரு. இப்போ இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு ஆனால் இந்த மாதிரி பெரியவர் 8ஆம் தேதி வராரு, அன்றைக்கே நம்ம பேசி பூ வச்சிடலாம், நிச்சயதார்த்தம் அப்புறமா வச்சுக்கலாம், சீர்சேனத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம், நம்ம இப்போ இந்த இதை பண்ணலாம். இந்த எண்ணம் வருமா வராதா? இந்த பேச்சு நடந்திருக்காதா? அநேகமாக ஜூன் 8ஆம் தேதி அமித்ஷா இங்கே வரும்பொழுது இது கூட நடக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது அது இல்லையா, இப்போதைக்கு நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்காதுங்க, ஒன்றா அவங்க என்ன பிரச்சனை பேசிக்கலாங்க பண்ணுங்கன்றதுல போயிருக்கோம். சன்னும் அதுக்கு தான் இறங்கி வராரு, டேடும் அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அப்போ அந்த கண்கள் பணித்தது, இதயம் இனித்தது நடந்திருக்கும், இல்லை நடக்கலாம். இந்த கேப்பில் அன்புமணி ராமதாஸ் தாவேகாவுடன் இணைகிறார், கூட சீமானுமா. அப்போ யார் தலைமை? சீமானு உறுதியாக சொல்கிறாரு, தம்பி வாங்க என் தலைமையில் வா, ஆமாம் நான் பண்ணுறேன். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் வர்றாருனால சீமான் தலைமையில் தான் வர முடியும். அப்புறம் இது எங்கே சாத்தியமாகும்? கிளப்பி விடுறது, குழம்பிய கொட்டையில் மீன் பிடிக்கலன்னா அந்த மாதிரி. ஒரு நாள் உயிரோடு இருந்துச்சு அது. இந்த இது கொஞ்சம் கூட வெக்கப்படல பார்த்தீங்களா அந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள்.
லைவ்லாம் போனாங்க பார்த்தீங்களா? ரமேஷ் அங்கே என்ன நடக்கிறது, அங்கே சில மரம் செடி கொடிகள் இருக்கிறது, அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார், அவருடன் கட்சியினர் இருக்கிறார்கள், அப்புறம் வேறு என்ன நடக்கிறது, ரகசியமாக ஜான் ஆரோக்கியசாமி வந்ததாக தெரிகிறது, அவர் பேசியதாக புரிகிறது, பேசியதாக தகவல். இன்னைக்கு கூட ஒருத்தர் பேசுகிறாரு ஒரு சேனலில், வேல்முருகன் டகடகடன்னு பிரேக்கிங் என்னன்னு பார்த்தா வேல்முருகன் வீட்டு முன் போலீஸ் குவிப்பு, என்னடா அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா, மற்றொரு யாராவது புகார் கொடுத்து அரெஸ்ட். தாடி பாலாஜி வேல்முருகன் அலுவலகத்தை முற்றுகையிடுவதாக அறிவித்ததால் யாரா அந்த தாடி பாலாஜி, அவ்வளோ பெரிய ஆளா அவர் அப்படின்னு. அப்புறம் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் அந்த தம்பிக்கு புண்ணியம். அவர் வேல்முருகன் இந்த மாதிரிலாம் பேசியிருந்தார். அதற்காக அதை எதிர்த்து தாவேகா நிர்வாகி தாடி பாலாஜி, தாவேகா நிர்வாகியா, தாடி பாலாஜி தாவேகால என்ன பொறுப்பில் இருக்காரு, நாங்கள் தான் யாரையுமே உள்ளே விடாமல் பார்த்துக்கிறோமே, அதே மாரி உள்ள புஷியை வச்சு பாருல, நம்மளை மீறி தாடி எப்படி உள்ளே பூந்துச்சு வந்துச்சு, இப்படி சீனை போட்டுச்சு, ஓட்ட போடல ஓடு. அப்புறம் ஒரு புலம்பல் வீடியோ போட்டார். அப்புறம் அதுலேயும் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் திட்டி வேற ஒரு வீடியோ போட்டார். அது திட்ட சொல்லியிருப்பாங்க, திட்டுனா உனக்கு உண்டு. ஏன்னா அதை யார் வேணா அடிக்கலாம், அதை வச்சுனா யார் வேணா அடிக்கலாம். புஷியும் ஜானியும் தொட்டிங்கன்னா அவங்க கதையை முடிச்சு விட்ருவாங்க. அதை வச்சுனா வந்து அடிக்கிறது தான் உங்களுக்கு அசைன்மெண்ட். அடிச்சிட்டியா, நல்லா அடிச்சியா, ஐயோ பாருங்கள் வண்டியாக கேட்டுக்கிறாங்க, ரைட்டு விடு உனக்கு ஒரு பதவி, நல்ல பதவின்னு. இப்போ அவர் என்ன வாங்குறாரு தாடி பாலாஜி, இல்லை என்ன இருக்காரு சொல்லுங்கள், தெரியல சார், எனக்கு தெரியலங்க. அந்த தம்பி சொல்லுதுங்க, அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல், தாடி பாலாஜி தாவேகா நிர்வாகின்னு, கட்சியுடைய தொண்டராக இருக்கலாம், தொண்டரா நீங்கள் நான் கூட இருக்கலாம், அவ்வளோதான் தகவல். அவ்வளோதான். ஒரு மாபெரும் தலைவி, ஆன்லைனில் யார் வேணாலும் அப்ளை பண்ணி மாபெரும் தலைவி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல தொண்டரா, இன்னைக்கு அவங்க வந்து போயிட்டு பயங்கரம் அவங்க பேசுகிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரசியல் பேசுகிறாங்க, அவங்க அவ்வளோ பெரிய தலைவியாக இருக்காங்க. பல பத்திரிகைகள் பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி நம்ம தலையெழுத்துங்க இதுதான். நீங்கள் ஒருத்தன் அந்த தர்பீஸ் வச்சுட்டு இப்படி கை காமிச்சிருப்பாங்க பாரு, நீங்கள் அவன் ஒரு பெரிய ஆளுங்க 3 படம் நடிச்சு முடிச்சிட்டாங்க. திவாகர் அவன் 3 படம் நடிச்சு முடிச்சிட்டான் சார். அவருக்கு பேர் வாட்டர்மெலன் ஸ்டார் சார். அதான் இந்த பவர் ஸ்டார்னு ஒருத்தர் சுற்றி இருந்தார், அவர்லாம் அவுடேட்டட். அதான் அவர் வயசாயிடுச்சு, இன்னும் பல பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்காரு. முன்ன செஞ்ச இதெல்லாம் இப்போ அவருக்கு பிரச்சனையாக வந்து நின்றுட்டு இருக்குது. அதனால் இந்த மாதிரி எது பண்ணாலும் எப்படினாலும், அதாவது முதல்ல பேசணும்ல, நெகட்டிவ் பப்ளிசிட்டினாலும் பப்ளிசிட்டி தான் அப்படின்னு. அதனால் இது இந்த மாதிரி தான் இன்றைக்கி வச்சுக்கிட்டு இதில் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யதார்த்தம் வந்து என்டிஏ கூட்டணிக்கு பாமக போவதற்கான பெரும் வாய்ப்புகள் இருக்கிறது, அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. பாமக மீண்டும் ஒன்று போடுவதற்கான வாய்ப்பும் பெரிதாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், இல்லை இறுதியாக கேட்குறேன். இப்போ அதிமுக அந்த பாஜக என்டிஏ கூட்டணியில் விஜய் போகிறான்னு சொல்லி தொடர்ச்சியாக இப்போ இந்த மாதிரி செய்திகள் வந்தாலும் இது 2 நாள் நிற்கும், 3ஆவது நாள் இதுவே க்ளோஸ் ஆகி அடுத்த புது செய்தி வந்துடும். இப்போ இந்த அதிமுகவோடு செல்ல போகிறார், அதிமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குங்கிற மாதிரி செய்திகள் வந்து தகவல் செய்தியில் வந்துட்டு இருக்குல்ல, இதோடைய உண்மைத்தன்மை என்ன சார்? அதாவது இது தாவேகா வந்து போகணும்னு உருட்டுறது ஒன்று, டிஎம்கே சைடில் ஒரு நரேட்டிவ் என்னென்னா பாஜக கூட போகிறார், பாஜக பி டீம் வழக்கமான என்னென்னா இவங்களுக்கான அடிப்படையான அதாவது என்ன சொல்லுவாங்க, அக்மார்க்கு வாக்கு சதவீதம் இருக்குல்ல, முஸ்லீம் கிறிஸ்டியன் சிறுபான்மையினர் வாக்கு மைனாரிட்டிஸ், அது யாருக்காவது உழுமா? அதிமுகக்கோ பாஜக என்டிஏக்கு உழுமா? சீமானுக்கு உழுமா? சாத்தானின் குழந்தைகள்னு ஒரு தடவை பேசிட்டாரு, அதுலேருந்து அதை போட்டு உருட்டி இன்னொன்று சங்கி என்றால் நண்பன் தோழன் வேறு சொல்லிட்டாரு. அதனால் அவரை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, கிட்டத்தட்ட அவரை முடிவு பண்ணிட்டாங்க அவர் பாஜகவுடைய இதுன்னு. அண்ணாமலை சந்திப்பெல்லாம் கூட இவங்களாம் சந்திச்சா அரசியல் நாகரிகம் எப்படி பாடுறான் என் தலைவன், வெளியில் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பிரதமரை சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று சந்திக்கிறார் அப்படி இப்படிலாம் உருட்டுவாங்க. ஆனால் சீமான அண்ணாமலையும் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு கை கொடுத்து கட்டி பிடிச்சா அவள் தான் பாத்தியா நாங்கள் சொன்னோம் பாத்தியா அப்படின்வாங்க. அப்போது அவருக்கும் கிடைக்காது. விஜய்க்கு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. பார்த்தா தாகிரா கூப்பிட்டு நிறுத்தியிருக்காப்புல மேடையில் புர்கா போட்டு பல தாகிரா தான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க வேல்முருகனுக்கு இல்லை அதெல்லாம் கொடுக்கணுங்க, விடக்கூடாது. அப்போது பலரும் வந்து இஸ்லாமியர்களோட ஒரு இணக்கம் இருக்கிறதுன்னு அது வேறெல்லாம் ஊட்டி பார்த்தாங்க. துப்பாக்கியில் இந்த பண்ணார், அந்த படத்தில் எப்படி பண்ணார், டேய் அந்த ஒரு படத்தில் ஒருத்தன் கொலைகாரனாகவே நடிச்சிக்கிட்டு இருக்கிறான், அவன் கட்சி ஆரம்பித்து தலைவன் ஆகிட்டா அந்த படத்துலலாம் கொலை பண்ணிக்கிறாங்க, 10 கொலை பண்ணிக்கிறான். 10 கேஸ் நண்பர் தான் அது பேசினார், தடாரை இன்னும் தொடர்ச்சியாக பேசிட்டாங்க. அவர் புரிதல் அந்த மாதிரி இருக்குது. நான் அவர்கிட்ட கூட சொன்னேன், ஏங்க அப்படி இது பண்ணுறீங்க, வரக்கூடாதா, ஒரு மாற்றம் வரட்டங்கன்னு கூட சொன்னேன். அவர் புரிதல் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது. அதனால் அதை விட்டுருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும்ல, நம்ம அதிலலாம் போய் ரொம்பலாம் போய் நோண்டிக்கிட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்போது விஜய் வர்றாரு, அவருடைய அரசியல் என்ன அதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். அந்த அரசியலை தான் நம்ம விமர்சிக்க முடியும். அவர் சினிமாவில் எதை நடிச்சிட்டு வந்தாருன்னா, இன்னொன்று விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி கிடையாது. எம்ஜிஆரை நீங்கள் குற்றம் சாட்டலாம், ஒரு படத்தில் நீ இப்படி வச்சியேன்னு.
விஜய்க்குலாம் என்னன்னே தெரியாதுங்க. சார் பாகிஸ்தான் போகிறீங்க சார், சார் ஃப்ளைட் எடுக்கிறீங்க. அப்படியே நீங்கள் வந்து அவர்னது ரா ஏஜென்ட்டு சார், நான் ரா எந்த ரா ஏஜென்ட்டு ரா சொல்ல மாட்டாங்க. RAWவில் நீங்கள் உயிரை கொடுத்து தியாகம் பண்ணால் கூட உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு கூப்பிட்டு பரம்பீர் சக்கராவோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அண்டர் ஏஜென்ட்டு. உங்களுக்கு அதிகபட்சமாக இது இப்போ பிரதமர் அலுவலகத்தில் மிஸ்டர் முசமில் பாகிஸ்தான் வாரில் RAWவில் செயல்பட்டு பெரிய தியாகம் செய்தார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறோம். 8 கழிச்சு குப்பத்தட்டில் போட்டு பார்ப்பாங்க அவ்வளோதாங்க RAW. நீங்கள் RAWவில் இருக்கிறவங்க எப்படி இருப்பான்றதுக்கு இந்த ஃபேமிலி மேன் படத்தை பார்க்கலாம். பொண்டாட்டிலாம் அவ்வளோ கேவலமாக நினைக்கும். கார் ஓட்டு போகும்போது பைக்காரன் அடிக்க வருவான். திட்டணுன்னா அவன் வருவான். உடனே அப்பா அடிப்பான் பயப்படுவான். பையனை கேவலமாக பார்ப்பான். பைக்காரன்ட்ட கூட சண்டை போடுவார் பயப்படுறியன்னு. அங்கே போய் பாப்பு பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு கதவு திறந்துட்டு உள்ளே போவான். உள்ளே ரா ஆஃபீஸ் இருக்கும். அவனே ஒரு குற்றவாளியை தேடி வரும்போது அந்த பைக்காரன் அதே மாதிரி வந்துட்டு அப்படி காமிப்பான். ஒரே அடி அடிச்சு போயிட்டே இருப்பான் வாட்டில். ஏன்னா அவனுக்கு அந்த இடத்துல இவனை நின்றுட்டுலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஒரு அடி அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பான். பாகிஸ்தானில் பெரிய ஒர்க்கில் இருப்பான். அவன் ஒய்ஃப் பார்த்தா இங்கே சீரியஸாக ஏதோ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோம், நான் அப்புறம் பேசுகிறேன்ட்டு வச்சுட்டு இது பண்ணுவான். அந்த மாதிரி RAW வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. யாருக்கும் பெருசாக தெரியாது. அதிகாரிகளுக்கு தெரியும் இந்த அண்டர் ஒர்க்லாம். இன்றைக்கே நீங்கள் பாகிஸ்தான் இப்போ இவ்வளோலாம் வெளியேற்றுறோம் அதை பண்ணுறாங்களா, இன்றைக்கும் பலரும் அங்கே தொழிலதிபராக இருப்பானுங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க ISIS உள்ளே இருப்பான். இங்கே இது வந்து எல்லா நாடோட பண்ணுறது. இவர் படத்தில் சார் நான் ரா என்னமோ இன்ஃபோசிஸ் கம்பெனியில் CEO இருக்கிற மாதிரி நான் ராங்கன்னுவார். படத்தில் பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய டைரக்டர் அவர். கோலமாவெல்லாம் படம் எடுத்தவர் அவரை கூட்டு வந்து இதை எடுக்க சொன்னால் என்ன தெரியும். அப்புறம் ஃப்ளைட்டை சார் நீங்கள் வந்து ரா இருக்கிறவங்களாம் ஃப்ளைட் ஓட்டுவானா? அதுவும் வார் ஃப்ளைட் ஓட்ட கை காட்டுவாங்க. அது அப்புறம் வர்றேன். வார் ஃப்ளைட் ஓட்ட முடியுமா? வார் ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு நீங்கள் பெரிய ஒரு ஃப்ளைட்டு கூட இலக்க தயாராக இருப்பாங்க. ஒரு பைலட்டை இலக்க தயாராக இருக்க மாட்டாங்க. அவ்வளோ செலவு, அவ்வளோ இது. இவர் நேராக போவார். இந்த BMW கார் எடுக்கிற மாதிரி எடுத்துன்னு ஆட்டோ கிளச்சு தூக்கின்னு நேராக பாகிஸ்தான் போவாராம். சார் போகிறீங்க சார், அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணுறீங்க. இது தேட்டரில் சார் காம்ப்ளெக்ஸில் வண்டியை பார்க் பண்ணுற மாதிரி பார்க் பண்ணிட்டு சார் நேராக போகிறீங்க, எல்லோரும் அடிக்கிறீங்க. தீவிரவாதி அவனை இழிவுபடுத்துறதுக்காக ரொம்ப உயரக்குறைவான ஒரு தீவிரவாதி அவனை பிடிச்சி தூக்கின்னு வந்து வண்டியில் ஏற்றிக்கின்னு சார் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரீங்க சார். எதிரில் நம்ம ரஃபேலே வருது சார், அப்படி கை காமிக்கிறீங்க சார். உண்மையிலே விஜய்க்கு புரிஞ்சா என்ன பண்ணுவார்? இங்கே வா நெல்சா, இங்கே வா. நான் என்ன ரஜினிகாந்த் நினச்சியா நீ வரப்பெல்லாம் எழுச்சி நிற்கிறதுக்கு போட போகிறேன். 2 ஃப்ளைட் எதிரில் வருமாமா? இல்லை அவன் ஒரு 800-1000 கிலோமீட்டர் வேகத்தில், நான் ஒரு 800-1000 மணி. நான் அவனை பார்க்க முடியுமா? என் மூளை வந்து அந்த செய்தி உள்ளே போய் அந்த ஃப்ளைட்டை பார்க்க முடியாது. பேசிக் ஃபிசிக்ஸ் நமக்கு ஒரு பாடம் எடுக்கிறேன். தீவிரவாதி போய் அங்கே என்ன சினிமா தேட்டரா அது வண்டியை பார்க் பண்ணிட்டு கூப்பிட்டு வர மாதிரி? இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் எப்படி ஃப்ளைட்டை நிறுத்த முடியும்? போகும்போது சுட்டு தள்ள மாட்டான்? பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்குற ஆளாக இருந்தால் நீங்கள் விஜயை இவர் தடாரையும் என்ன அப்படி நடிச்சே இப்படி நடிச்சேன்னு கேட்கலாம். இது அப்புறம் நீ இது சார் அங்கே போய் நில்லுங்க, சும்மா இப்படி பண்ணுங்கள் சார் அப்படின்னா இப்படி சார் இல்லை அப்படி இல்லை சார் இன்னும் கொஞ்சம் இப்படி சார் நான் நடிச்சு போகிறாள். அவரை போயிட்டு நீங்கள் பாருங்கள் அரசியலுக்கு வரணும்னு விஜய் முடிவு பண்ணிட்டாப்புல. அப்போ ஒரு 4-5 படமாவது ஓரளவுக்கு சமூக படமாக இருக்கணுமா வேணாவா? ஏங்க நேற்று டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்க்குறாங்க. பல இடங்களில் நம்மளை கலங்க வைக்கிறாங்க. அவங்க டைரக்டர் தானே, சின்ன பையன், ஃபஸ்ட்டு டைம் எங்கேயும் யாருக்கிட்டையும் வேலை செய்யலை. ஃபஸ்ட்டு படத்துலேயே கலங்க வைக்கிறேன். நான் போட்டேன். நான் இன்னொரு சேரன், இன்னொரு தங்கர் பச்சான், இன்னொரு ராதாமோகன், இன்னொரு விசு கிடைத்து விட்டாருன்னு. உண்மை தானேங்க? அந்த இடம் காலியாகவே இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் அவரை வச்சுட்டு நீ டெய்லி அழுது விஜய் எடுத்தாரெலாம் யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. படம் ஃப்ளாப் ஆகிடும். ஓரளவுக்கு இந்த ஒரு படம் அந்த இதுக்காக இயற்கைக்காக போராடுவார், கொக்கோ கோலா கம்பெனி மாதிரி இது. அந்த மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த இவர் கூட இருக்கார், அந்த வெங்கடேஷா, தெலுங்கில் ஒரு நடிகர் இருக்கார், கிருஷ்ணா அவருடைய பையன். அவர் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இவர் அவரை ஃபாலோ பண்ணுறேன்னு ரொம்ப ஓவராக போயிட்டாப்புல. ஃப்ளைட் எடுத்துகிட்டு எதிரில் வரவங்க கையாட்டுற அளவுக்கு போயிட்டாப்புல. அப்போது நீங்கள் கொஞ்சமாவது சமூக அக்கறையோட படம் எடுத்தோன்னா அவன் ரசிகனும் சொல்லிக்குவாங்களா, என் படத்தில் தலைவன் அப்படி பண்ணால் அது பண்ணால் அதுதான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும். ஒரு தேர்தல் அரசியலில் வர ஒரு அரசியல் மாதிரி படம் எடுங்க, ஜெயிச்சு மக்களுக்காக செய்கிற மாதிரி எடுங்க. பார்க்க மாட்டானா? மினி பட்ஜெட்டாகவே எடுங்க, ரொம்பலாம் எடுக்காதீங்க. அது உங்களுக்கு பெரிய இப்போ விஜயகாந்த் வரும்பொழுது எவ்வளோ படங்கள் அவருடைய வெற்றியை பறைசாற்றுற மாதிரிலாம் வந்துச்சு. கலெக்டராக நடிச்சிருப்பார், ஒரு அம்மாவுக்கு உதவி பண்ண போய் அந்த அம்மா செத்து போயிருக்கோம் அந்த இதில், அந்த மாதிரி எவ்வளோ இருக்குது. அதனால் அந்த மாதிரி உள்ள ஒரு நடிகருங்க விஜய். இதை பற்றிலாம் கவலையப்படாமல் போதை மருந்து கடத்திட்டு நான் ரெடியாக வரவான்னு பாடினவர் கடைசி படத்துக்கு முந்தின படம்.
ஏன்னா அவ்வளோதான் அவங்க டைரக்டருடைய நடிகருங்க. சார் 30,000 கோடி போதை மருந்து நீங்கள் கடத்திட்டு போய் அங்கே கொடுக்குறீங்க சார், இதுதான் சார் சீன். இன்னொன்று ஏன்டா ஹீரோ எங்கேயாவது போதை மருந்து கடத்துவானா, என்னடா படம் எடுக்கிறேன்னு கூட யாரும் கேட்க மாட்டார். இவர் கேட்பார், அவர் கேட்டு அந்த காட்சி வந்திருக்குமா, கதைப்படி நீங்கள் வந்து அப்படி சார் இப்படி சார்னுவாங்க. அதனால் அதை விட்டுருங்க. இவர் அந்த மாதிரி ஒரு நடிகர் இல்லை. அப்போ அவரை போட்டு நம்ம விமர்சனம் பண்ணுறதுல என்ன இருக்குது? அவருடைய அரசியல் வந்து நீங்கள் பெரிய அளவில் அவர் அதற்கான இதுவும் இல்லை. அப்போ இவர்கள் இதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது இவங்களுக்குள்ளேயே ஏதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க மாற்றி கீத்தி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னொன்று இவர் கட்சியிலையும் அப்படி தான் இருக்கார். டைரக்டருடைய நடிகர் மாதிரி எதையும் கேட்டுக்க மாட்டேங்கிறாப்புல. புஷி ஆனந்தம் அண்ணா 50 சேர்ண்ணா சேர் எழுது என்ன காரணம்னு கேட்டேன்னா அங்கேயே வச்சுனேன். அப்படியே வைக்க வச்சிட்டிங்களா, சூப்பர். அது மட்டும் இல்லை, உயர கூட தோட விடாமல் பார்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஏய் என்னையா பொதுச் செயலாளர் 2 வருஷம் ஆக போகுது, இதெல்லாம் நியமிக்கணும், இப்படி பண்ணணும், நம்ம கட்சியை கொண்டு போகணும். அந்த ஆள் என்ன பண்ணுறாப்புல, அந்த ஆள் கூப்பிடு, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுகிற நீ நேரத்துக்கு அந்த விஷயம் இந்த விஷயம் டெய்லி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த இடம் இந்த இடம் அந்த இது இந்த இது எல்லாத்தையும் போட்டு நீ கலக்கிடுற வேணாவா? கம்முனுக்கிற உள்ளுக்குள்ளேயே சண்டை மூட்டுனுக்கிற, ஒரு 4 பத்திரிக்காரனை வச்சுக்கிற, எதையாவது ஒன்று கிளப்பி விட்ற, இதை தவிர நீ வேறு என்ன பண்ண சொல்லு அப்படின்னு கேட்கணுமா வேணாவா? அதெல்லாம் கேட்காதோட விளைவு தான் இது. பெரிய அளவில் சான்ஸை விட்டிங்களா இல்லையா? ஏடிஎம் கூட நம்ம சொன்ன போனால் எவ்வளோ கிண்டல் பண்ணாங்க. அதிமுக சொம்புன்ற அளவுலாம் பேசினாங்க. இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வர்றேன். அதற்கான முயற்சிகள் கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு இவர்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணின்னா என்ன, எப்படியாவது ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற இதுக்கு கொள்கை எதிரி கூட வச்சுருக்காங்க. இவர்கள் என்ன ஒரு ஆசைப்பட்றாங்கன்னா, அப்படியே நின்று பார்த்துனே இருக்குது. என்ன காற்று அடிச்சோன்னா அந்த பழம் அப்படியே கீழே விழுந்துடும், எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். நான் 4 பூரா வெயிட் பண்ண வேண்டியதான். பிஜேபிக்கு ஏடிஎம் கூட்டணி உடையுமா, ஏடிஎம்கே வருமா, அது கூட சேர்ந்துக்கலாம். இதுதான் இப்போ அவங்க கனவு. சார் பல பத்திரிகைகளும் அதை எழுதுறாங்க சார். அதை விட்டுருங்க, அந்த பத்திரிகைகள் தான். இவர்கள் எல்லாம் அதுக்கு நான் சொல்கிறேன்னே வெக்கப்பட மாட்டான். நேற்று சொன்னதுக்கு இன்றைக்கி அந்த செய்தி ஒரு நாள் நினைச்சா அந்த செய்தி பாமக கூட்டணின்னு. இன்றைக்கி அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர போகிறாங்களா? குருமூர்த்தி வந்து பார்க்குறாரா? என்டிஏ கூட்டணி நாளைக்கு பாமக போகுதுன்னு அச்சாரம் போடுவாங்களா இல்லையா? அப்போ நீ நேற்று உருட்டினது என்னது? எல்லாம் சின்ன சின்ன பசங்களை கூப்பிட்டு வாடகை வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறது. என்னப்பா சார் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், என்னது சொல்லு. தாடி பாலாஜி தாவேகா நிர்வாகி, அங்கே உடனே எடிட்டுன்னு ஒருத்தன் தான் கேட்க மாட்டான். டேய் யார் அவனா அப்படி பேசுகிறான், அவனை கூப்பிட்டவன அப்படின்ட்டு தாவேகா நிர்வாகி அவன் எப்படி பேசுவேன் நீ அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்க. யாரை பற்றியும் யாரும் எந்த இதுலையும் யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல. நீ வாட்டி நீ பேசிக்க, என்கிட்ட கொஞ்சம் இருக்குது உன்ட்ட கொஞ்சம் இருக்குது அது இதுன்றது, அவ்வளோதான். அதனால் இவர்கள் இதை நோக்கி நகரத்துக்கான ஏற்பாடுகள் ஏதாவது ஒரு தயக்கத்துக்கு வந்துட்டாங்க. தனியாக என்ன சிக்கலாகிடும் மூன்ற ஃபஸ்ட்டு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அடுத்த இது என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, அதிமுக மாதிரி வரவங்கன்னு ஒரு ஆசை காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஆதவங்களாம் அதான் அதிமுக உடஞ்சி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வாய் விட்டு அது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க, அதிமுக வரல, என்டிஏ கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் அமித்ஷாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் போய் ஐயா ராம்தாஸை பார்த்து சமாதானப்படுத்தி கூட்டணிக்குள்ளே கொண்டு வர வேலையும் பண்ணுறாங்க. இங்கே எங்கே உடையும் கூட்டணி? இந்த அம்மா பார்த்து நிற்குது, நான் ஜனவரியில் சொல்லுவேன், நீ ஜனவரியில் சொல்லுங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாங்கன்னா, ஐயோ ஒரு எம்பி சீட் வேறு தரேன்ட்டாங்க, நம்ம வேறு ரொம்ப இழுத்துட்டோமோ அப்படின்ட்டு டக்குன்னு இந்த அம்மாவும் வந்துடுவாங்க, பிரேமலதாவும் வந்துடுவாங்க. அப்போ இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காகிற வேலை நடக்கும். இங்கே நீங்கள் என்ன ஆவீங்க, தனித்து விட போட்டுறீங்க. வேட்பாளருக்கு ஆள் தேடணுன்னா எங்கேயும் வேட்பாளர் கிடைக்க மாட்டேங்கிறான். யார் பணம் செலவு பண்ணுவா? ஜெயிக்கிறோன்ற நம்பிக்கை இருந்தால் செலவு பண்ணுவோம். தொண்டர்கள் ரசிகர்களுக்கு நம்ம தான் ஜெயிப்போன்றான். அந்த மேடையில் ஏறுற குழந்தைகள் அண்ணன் தான் 2026 சிஎம்து, அது அந்த விஜயை நம்புவாரா? விஜய் நம்பிக்கிட்டு இருக்காருன்றாங்க, அது சாத்தியமா? ஆனால் குழந்தைகள் பேசுது எல்லாம் ஓகே, இவர்கள் ஓகே. ஆனால் வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறப்ப நீங்கள் உங்களை கூப்பிட்றாங்க, ஏங்க தாவேகா அந்த தொகுதியில் மதுரை வாயிலில் நில்லுங்க, நீங்கள் தான் மதுரை வாயிலில் அந்த சைடு மாவட்ட செயலாளர் வச்சுக்கிங்க, நீங்கள் நில்லுங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தலைவரே நான் ஒருத்தருக்குற அப்போ தொழிலதிபர் அவர் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு, நான் கேட்குறேன் அப்படின்னா கூட்டுவா அவள் தான். ஏன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஒரே ஒரு வீடு இருக்குது அதையும் விற்று நடுத்தருக்கு வர்றதா அப்படின்னு நினைப்பீங்களா மாட்டிங்களா? கட்சி செலவு பண்ணும்பா, கட்சி பார்த்துக்கோ நீ நில்லு அப்படின்னா தைரியமாக நிற்பீங்க, இறங்கி நிற்கலாம். ஏன்னா யாரோ செலவு பண்ண போகிறோம், நமக்கு என்ன டெய்லி வணக்கம் சொல்லிட்டு இது பண்ணலாங்க. அப்போ அந்த இதுவும் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு 234 தொகுதியிலும் ஆட்களை போடுவதில் சிக்கல். அப்போ கடைசி நேரத்தில் வேறு ஏதாவது முடிவு எடுக்கலாம். போக போக என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது இவர்களை மாதிரி.
ஆனால் அவர்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஒரு பயம் வந்திருக்கு. தனியாக தனித்து விடப்பட்டோன்றதை உணர்ந்துட்டாங்க. கூட யாரும் இனி வரமாட்டாங்கன்றதும் கிட்டத்தட்ட தெளிவாகுது. இனி அடுத்த கட்டம் நான் இதில் இந்த புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேற ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு தனியாக நின்னா தான் அவங்களுக்கு லாபம். அவங்களுக்கு என்ன இருக்குது, நாளைக்கு முன்னா ஜான் அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சுன்னு போயிட்டே இருப்பார். அவர் இந்த மாதிரி பண்ணவர் தானே பல இடங்கள்ல. புஷி என்ன பண்ணுவார், நான் இதுதான் நான் சொன்னேண்ணே, பேசி வச்சுக்கிறேன், அட்லியை வர சொல்லிட்டு அப்படின்னு அவர் பண்ணுவார். அவ்வளோதான். சரிங்க சார், பல்வேறு செய்திகளை பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட சேர்க்கலாம், மக்கள் முடிவெடுக்கட்டும். ரொம்ப நன்றி சார்.